ஹை டியர், டுடே நம்ம ஹோபி பேக்கர் ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா லவ் வார், ஓகேங்களா? ஸோ டைட்டில் இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ஒன் ஷாட் வந்துட்டு நம்ம சீனியருக்கு, ஸோ டுடே சீனியருக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே சீனியரே, ஹாப்பி பர்த்டே. ஸோ லேட்டாக வீடியோ போடுறதுக்கு சாரி, இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, ஓகே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, பி ஹாப்பி ஃபார் எவர். ஓகே சீனியரே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒயனாகி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டுருக்குறீங்க. எங்கே அப்படின்னா உங்களோட காலேஜுக்கு தான். ஸோ நீங்கள் வந்துட்டு காலேஜாக போகிறீங்க, அதனால சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. ஆனால் செம்மையாக மேக்கப் பண்ணுவீங்க, ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க. பட் இருந்தாலுமே மேக்கப் சென்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுதான் நம்மளை வந்துட்டு நல்லா கான்ஃபிடெண்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா மேக்கப்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதுக்கே உங்களுக்கு 2 hours ஆகும். அதனால் சீக்கிரம் முடிக்கலன்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் காலேஜுக்கு கிளம்புறீங்க. வந்து பார்த்தா காலேஜ் பஸ் வந்துட்டு வெளியே ரொம்ப நேரமாக ஹார்ன் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்திட்டுருக்காங்க, அறிவுக்கிட்ட நான் சீக்கிரமே வரமாட்டேன், ஒரு நாளைக்கு கூட உன்னால் டெய்லியும் காலேஜுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிரைவர் என்ன வேறு ஒரு மாதிரி மார்க்கமாக முறைக்கிறாரு. நீங்கள் ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே அப்படின்னா அது உங்களுக்கு பழக்கமானது தான். ஒரு நாள் 2 நாள்னால் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும், எம்பாரசிங்காக இருக்கும். தினமும் நம்ம அதே பண்ணுறப்போ நம்மளுக்கு ஏதாவது அப்படி இருக்குமா என்ன, பழகி போச்சு, சாரிண்ணா கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாக்கிட்ட ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவங்கெல்லாம் அவங்கள செம்மையாக முறைக்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படி முறைக்கிறீங்க, அது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இந்த மேனாமினிக்கு வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியலடா, எப்போ பார்த்தாலும் மேக்கப்னே தெரியறா, எவன் உனக்கு கட்டிட்டு அழகு போடானோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நீங்கள் எப்படியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமாதானப்படுத்துறதுக்காக ஆளுக்கு ஒரு சாக்லேட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு சரி ஓகே, இது ஒரே காரணத்துக்காக உன்னை மன்னிச்சு விடுற, பழிச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் காலேஜ் வந்துட்டு அப்படியே காலேஜ் வர வரைக்கும் சும்மா அப்படி டாக்கில் போயிட்டே இருக்குது. ஃபைனலாக காலேஜும் ரீச் ஆகிட்டீங்க. ஸோ காலேஜ் பஸ்லேருந்து எல்லோரும் இறங்கிட்டுருக்காங்க. நீங்கள் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் இறங்குவீங்க, ஏன்னா எல்லாத்துக்கூட சேர்த்து இறங்குனா கசகசன்னு இருக்கும், மேக்கப்லாம் கலைஞ்சிரும், வேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் லாஸ்ட்டாக பொறுமையாக இறங்குவீங்க. ஸோ அப்படியே மேடம் பொறுமையாக ஆறாமல் இறங்குறீங்க. ஸோ அப்படியே இறங்கி மெதுவாக அப்படியே கொஞ்சம் கூட வேர்க்கக்கூடாது, அந்த மாதிரி தான் அப்படியே இறங்காமே கூட வேறு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கூட வரத்துக்கே அவங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ உங்களை விட்டு 4 அடி எப்போவுமே அவங்க தள்ளி தான் வருவாங்க. நீங்கள் என் கூட யாராவது வாங்கடி கொடையில் போகலாம், வேர்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களுக்கு வந்துட்டு 3 ஃப்ரெண்ட்ஸு, அதில் ஒருத்தி கூட வரமாட்டா. எதுக்கு உங்க கூட சேர்ந்து எங்களையும் வேணாம் மெடிக்கின்னு யாராவது சொல்கிறதுக்கா? வேண்டாண்டா சாமி, நாங்கள் வெறுத்து போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இப்படியே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அந்த பக்கம் தனியாக வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் போங்கடி, வரலன்னா என்ன, ஃபுல் கடையும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. என்ன தான் காலேஜில் எல்லோரும் உங்களை, அதாவது பொண்ணுங்க மோஸ்ட்லி இப்படி சொல்லுவாங்க, மினிக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் கலாய்ச்சாலும் கிண்டல் பண்ணாலுமே சில பசங்களும் கலாய்ப்பாங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நிறையா க்ரஷ் இருக்காங்க, அதாவது உங்கள் மேலே நிறைய பேருக்கு க்ரஷ் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்துட்டு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க டே பை டே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஜெலஸ் கூட ஆவாங்க, இவ கூட தான் நம்ம இருக்கோம், நம்மளாம் இவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டோமா, எல்லாரும் அவளுக்கே ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இல்லை எனக்கு ஐடியா இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பையன் மறுபடியும் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, அகைன் வரான். நீங்கள் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல, ஸோ எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன தான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இதாக இருந்தாலுமே எல்லாத்துக்கிட்டேயும் காமாக பொலைட்டாக தான் பேசுவீங்க, ஓகேவா? உங்களுக்கு மேக்கப் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் இப்படி இருக்கீங்க. மற்றபடி நீங்கள் யார்ட்டையும் ஹார்ஷாக ரூடாலாம் பேச மாட்டீங்க. ஸோ ரொம்ப பொலைட்டாக பேசுவீங்க. அதனாலேயே உங்களை இன்னும் நிறைய பேருக்கு, நிறைய பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவன் சொல்கிறான், அன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் சொல்லாமல், அதை நான் இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வயன், நான் உனக்காக என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிவிட்டு, அதுவும் அவளை பிரேக்கப் பண்ணுறதுக்குள்ளே நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு பிரேக்கப் பண்ண முடியல, அவளை நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயிலாக பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு பிரேக்கப் பண்ணி அவளுக்கு புரிய வச்சுட்டு உனக்கு வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணால் நீ என்ன முடியாதுன்னு சொல்கிற, உனக்கு வேறு யாராவது பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஆல்ரெடி ஒருத்தவங்களை பிரேக்கப் பண்ணிட்டு நீ என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிற, அப்போ என்னை விட பெஸ்ட்டாக யாராவது கிடச்சா என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்?
கண்டிப்பாக என்னால் இந்த மாதிரி ஒரு பர்சன் கூடலாம் லைஃப்பை கொண்டு போக முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்களுக்கு செம்ம கோவம். ஆனால் அவன் விடாமல் பின்னாடியே வந்துட்டுருக்கான். எவ்வளோ தான் பொறுமையாக பேச முடியும்? அவன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. உங்கி பலான்னு ஒரு அறை, அவ்வளோதான். மேடம் வந்துட்டு அவ்வளோ கோவத்தில் அடைஞ்சிருப்பீங்க. அவனுக்கு செம வலியாயிடுச்சு, எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஸோ அவனுக்கு அது வேறு இன்சல்ட் ஆகிடுச்சு. இருடி உன்னை பேசிக்கிறேன், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏய் நீ அவனை வேணால் கூப்பிட்டு வா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த வந்து கிளம்பி போயிடுறீங்க. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ஏண்டி அவன் நடித்த பொறுமையாக தானே எப்போ பேசுவேன், இன்றைக்கி என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க, அவங்களுக்கே கடுப்பாகுது. இப்படியும் கூட இருப்பாங்களா என்ன? அதுவும் பாரு எவ்வளோ தைரியம், இதை சொன்னால் நீ அக்செப்ட் பண்ணிப்பேன் நினச்சானா என்ன? அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கான், கிறுக்கம் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு கிளாஸ்க்கு போயிடுறீங்க. எல்லாருமே அப்படி தான் கிளாஸ் போயிட்டே இருக்குது. ஸோ கிளாஸ் அன்றைக்கி ஒரு மாதிரி தான் போகுது, ஏன்னா காலையிலேயே மூடவிட்டு இல்லையா உங்களுக்கு, அதனால் அப்படி இப்படி கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. கரெக்டாக உங்கள் முன்னாடி ஒருத்தவங்க வந்து அப்படியே உங்களை வழி மறித்து நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் தள்ளி போகலான்னு அப்படி குனிஞ்சு தானே போயிட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே தள்ளி போகலான்னு போகிறீங்க, திரும்ப அங்கேயே வந்து அப்படியே மறித்து நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அண்ணந்து பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா அது வந்துட்டு வேறு யாரும் இல்லை, ஹோபி தான். அப்படியே வந்துட்டு உங்களே பார்த்துட்டே நிற்கிறாரு. அதான் அவர் கொஞ்சம் கோவமாக பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோதான் ஃப்ளாட்டு பார்த்தா ஃபஸ்ட் சைட்லேயே, ஆனால் அவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருக்காரா, வந்து பார்க்கவே நல்லா எப்படி சொல்கிறது, அப்பாவி மாதிரி இருக்கார். ஃபேஸில் கோவம் தான் இருக்குது, ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு அவர் பார்க்க ரொம்ப அப்பாவித்தனமாக ரொம்ப க்யூட்டாக இருக்கா. அப்படியே பேன் பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பையனை அப்படி பார்க்குறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு ஏய் இங்கே பாரு, உனக்கு அவ்வளோ கொழுப்பா, எதுக்கு என்னோடய ஃப்ரெண்டை அடிச்சு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அவனோட ஃப்ரெண்டா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், எதுக்கு அவன் அடித்த, உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுன்னா அவ்வளோ பெரிய குத்தமாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் சரி ஓகே உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹோபி சொல்கிறாரு. நீங்கள் இல்லை உன் பேர் சொல்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஜெயஹோப், ஹோபின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஓகே ஓகே ஹோபி, நீ ஏன் இவ்வளோ அப்பாவியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆமாம், க்யூட்டாக பேசு, அந்த ஃபேஸ்க்கும் உன்னோட இப்போ பேசுகிற ஒரு விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை, கோவமே செட் ஆகலை, ஆனால் கோவப்படுற மாதிரி நடிக்கிற அப்படிங்கிறீங்க. ஏய் நான் நிஜமாக கோவமாக தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவும், ஸோ ஸ்வீட், நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, நீ கோவமாலாம் இல்லை, அதுவும் இல்லாமல் ரொம்ப அப்பாவியாக இருக்காத சரியா, உன்னோட ஃப்ரெண்டு இன்னும் சரி ஓகே வீடு, உனக்கு அவன் எத்தனை நாளாக ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் அவன் நடிப்பேன், பிடிக்கலான்ட்டு போவேனே தானே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஹலோ, முதல்ல நான் சொல்கிறது கேளு, உன் ஃப்ரெண்டு ஒன்றும் யோக்கியம் கிடையாது, உனக்கு அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நான் நினச்சேன், ஆனால் உன்னை பார்த்தாலே தெரியுது அப்பாவியாக இருக்க, அதனால தான் உனக்கு ஃப்ரெண்டை பற்றி எதுவும் தெரில போல். அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், என்னை பார்த்ததும் அவளை பிரேக்கப் பண்ணிட்டு வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அதுவும் அந்த பொண்ணு பாவம் சூசைட்லாம் பண்ணிப்பேன்னு சொல்லி கேட்டிருக்கு, நீ இல்லைண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதையும் சமாளித்து அந்த பொண்ணை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னா இவன் இவ்வளோ பேடாக இருந்திருப்பான், இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஹோபி அப்படியே அவரோட ஃப்ரெண்டை திரும்பி பார்க்குறாரு. அவன் மச்சான் அப்படின்னு சொல்லவும், என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை சொரியறான். சொன்னீங்க பத்தியா, உன் ஃப்ரெண்டு உனக்கே உண்மையாக இல்லை, இதுலேங்க அவன் எனக்கு உண்மையாக இருக்க போகிறான், அவன் யாருக்கும் உண்மையாக இல்லை, ரொம்ப அப்பாவியாக இருக்காத, பட் நல்லாயிருக்கு நீ இப்படி இருக்கிறது கூட அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டில் போனால் படுத்தா ஹோபி ஃபேஸ், அதாவது ஹோபி ஃபேஸ் அப்படின்னு ஞாபகம் வருது. திரும்ப நான் ஹோபி ஃபேஸ் ஞாபகம் வருது. எங்கே பார்த்தாலும் ஹோபி நிற்கிற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது. என்னடா அது, எங்கே பார்த்தாலும் அவனோட ஃபேஸே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உண்டு படுத்து வெளியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜுக்கு போகணும்ல. ஸோ சீக்கிரமாக எழுந்துச்சி ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக வந்துட்டு அந்த மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்றைக்கும் இல்லாத திருநாளாக பஸ் வரத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. இந்த டிரைவருக்கு செம ஷாக்கு, சடன் பிரேக் போடுறாரு. ஸோ எல்லோரும் என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. அப்படியே எல்லோரும் வாய்ப்பு வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. என்னடா அது, நமக்கு இது லேட்டாக வந்துட்டோமான்னு டிரைவரே வாட்ச் பார்க்குறாரு. ஸோ கரெக்டாக அவங்க எப்போ வர டைம் தான் வந்திருக்காங்க. மேடம் அதுக்கு முன்னே போய் நின்னாச்சு. அப்படியே போயிட்டு
பஸ் நின்னதுமே போய் பஸ்ஸில் ஏறுறீங்க. எல்லோரும் ஷாக்காக உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் ஏண்டி எல்லாம் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி இத்தனை வருஷத்தில் ஒரு ஒரு டைம் கூட நீ இவ்வளோ சீக்கிரம் வந்தது இல்லையே, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா உங்கள் ஃப்ரெண்டு. ஸோ ஏய் சாரா சும்மாரு, சீக்கிரம் கிளம்பிட்டு அதனால் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவளுக்கு ஒன்றும் புரியலை, அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஸோ பஸ் வந்துட்டு அந்த டிரைவர் கூட, என்னம்மா வயனு, இன்றைக்கி ஏதாவது விசேஷமா சீக்கிரம் வந்துட்டு நீ அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் போங்க ரொட்டை பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்படி தான் பஸ் ஒரு வேலை காலேஜெல்லாம் போயிடுச்சு. ஸோ எப்போவுமே லாஸ்ட்டாக தான் மேடம் இறங்குவீங்க, இன்றைக்கி அடிச்சு பிடிச்சி முன்னாடி இறங்கி ஓடிட்டுருக்கிறீங்க. இதுக்கும் இது மாதிரி எப்படி சொல்கிறது, இதை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷாக்காக இருக்குது, இவ என்ன பண்ணிகிட்ருக்கா இன்றைக்கி அப்படின்னு. ஸோ மேடம் வந்துட்டு இந்த கொடை இல்லாமல் இறங்க மாட்டிங்கல்ல, ஆனால் இன்றைக்கி அது கூட இல்லை, அதையும் மறந்துட்டீங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக எங்கே போயிட்டுருக்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் தேடிட்டு போகிற மாதிரி. இவன் யார் தேடிட்டு போயிட்டுருக்கா, அது கொடையை கூட பிடிக்காமல் போகிறா, என்னடா நடக்குது இன்றைக்கி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் உங்கள் பின்னாடியே ஓடி வராங்க. ஸோ அப்படியே உங்கள் பின்னாடி எல்லோரும் ஓடி வரவும் நீங்கள் வந்துட்டு, எங்கே போயிட்டாங்க நேற்று இங்கே தானே பார்த்தோம், அச்சோ அவன் என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு வேறு தெரியலையே, இத்தனை வருஷமாக இங்கே படிச்சுட்ருக்கேன், ஆனால் இவன் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் நகத்தை கடிச்சிக்கிட்டு தேடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே அங்கேயும் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டு, என் யாரடி தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னீங்க அது ஒன்றும் இல்லை, சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எதாவது தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹார்ட்டில் கை வைக்கிறீங்க. சாரா அப்படியே பார்க்குறா, ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறா. ஏய் வயனு, என்னதான் சொல்லிடாத நீ, நான் நினைக்கிறத மட்டும் நீ சொல்லிடாத அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கா. சொன்னீங்க அப்படியே திரும்பி சாரா மேலே, அதாவது சாராவோட ஷோல்டர் மேலே 2 கையும் போட்டுட்டு, சாரா நீ நினைக்கிறது சரிதான் என்னோட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ட்டை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு பார்க்குறீங்க. அவள் வேணாண்டி அப்படிங்கிறா. நீங்கள் வேணும்டி, அவன் தான் வேணும், என்னோடய ஹார்ட்டை திருடிட்டு போயிட்டான், அது என்கிட்ட இல்லை, என் மூளையும் சேர்த்து திட்டிகிட்டு போயிட்டானோ என்னவோ, அதுவும் வேலையை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவள் ஐயோ வயது வேண்டாம் அப்படிங்கிறா. நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் பார்க்குறீங்க. ஹோபி அப்படியே வந்துட்டுருப்பாரு. வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக போகிறீங்க. ஸோ ஹோபி அப்படியே கரெக்டாக உங்கள் இதுக்கு அப்படி வர மாதிரி வந்து அந்த பக்கம் வளைஞ்சு போயிருப்பார். அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க நீங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் பின்னாடியே ஒயின் போகாதடி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் காதில் கேட்குற மாதிரி இல்லை, அப்படி போய்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு கொஞ்சம் நேரம் என்ன இது இதை ஃபாலோ பண்ணுற மாதிரிக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா நீங்கள் பட்டுக்கிட அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. அவர் வியாடாக உங்களே பார்க்குறாரு, ஃபேஸ் பார்க்கல. ஸோ என்னது அப்படின்ட்டு திரும்பி போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்பா என்ன இவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹாபி பின்னாடியே போகிறீங்க. ஸோ ஒழிஞ்சு போய் கடைசியாக வந்துட்டு அவர் என்ன காலேஜ், அதாவது என்ன டிபார்ட்மெண்ட்டு, எந்த கிளாஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ சாரா வந்து பார்க்குறா, ஏய் என்ன பண்ணுற நீ, நெத்தானே அவனை பார்த்தேன், அதுக்குள்ளே இப்படி பின்னாடி போகிற, வெக்கமால உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லையே, அவன் ரொம்ப அப்பாவியாக இருக்கான், ரொம்ப க்யூட்டாக இருக்கான், ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லவும், எதை வச்சு நீ நல்ல பையன் சொல்கிற அப்படின்னு சாரா கேட்குறா. அவன் ரொம்ப அப்பாவியாக இருக்காண்டி, எனக்கு அதனால் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி அப்பாவியான பசங்க தான் ஏமாற்ற மாட்டாங்க, சீட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப லாயலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஆனாலும் வந்துட்டு சாரா, ஏய் பாரு, இந்த மாதிரி அப்பாவித்தனமாக மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறவங்கள நம்பவே கூடாது சரியா, இதுதான் பின்னாடி டேஞ்சரஸாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க, உனக்கு அது புரிய மாட்டேங்குது வயன், நீ தான் இப்போ அப்பாவியாக இருக்க அப்படின்னு சொல்கிறா. ஏய் பார்த்தா தெரியாதா, நல்லா ஆளை கண்ணில் பார்த்தாவே எடை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வயன் கொஞ்சம் விசாரிக்கலாண்டி, வேணா அப்புறமா பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே நீ ரொம்ப ஆசைப்படாத அப்படின்னு சொல்கிறா. விசாரிக்கவே தேவையில்லை, அதான் நான் முழுசாக பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு அவரை பார்த்ததுமே அவர் இப்படி தான் அப்படிங்கிறது நீங்கள் கணக்கு போட்டிருப்பீங்க. ஸோ நான் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நான் பார்த்ததுமே தெரிஞ்சிட்டேன். அவனோட கூட இருக்கிற ஃப்ரெண்டை அவனை ஏமாத்துறான், அது கூட அவனுக்கு தெரியல, ரொம்ப அப்பாவியாக இருக்கான், அப்பா அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என் லைஃப் அவன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ சாரா அப்படியே தலை எழுத்து அப்படின்னு தலையே அடிச்சுட்டு பின்னாடி வரா. இப்படி தான் அந்த கிளாஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பிரேக் விடுவாங்களோ. ஸோ அப்படியே செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வேர்த்து விறுவிறுத்து ஓடி போயிட்டு
ஹோபியோட கிளாஸ் முன்னாடி நிற்கிறீங்க. அவரும் எந்திரிச்சு அப்போ தான் வெளில வராரு. வெளில அப்போ தான் அடிச்சிருக்கோம். பைப்பில் எழுந்திரிச்சு வரதுக்குள்ளே நீங்கள் எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் நின்னீங்கன்னு தான் தெரியல. ஸோ அப்படி போய் ஃபாஸ்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஹோபி பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் உன்னை தான் பார்க்க வந்தேன். யா ஸோ க்யூட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹலோ, என்ன இப்போ உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கா நீ தான் வேணும், நம்ம லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லவ் 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 பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்கி வயசில் கேட்குறீங்களா? ஸோ ஹோபி வந்துட்டு சான்ஸே இல்லை, நீலாம் எனக்கு செட் ஆக மாட்டேன், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. நீங்கள் வாட், காலேஜில் எவ்வளோ பெரிய பின்னாடி சுற்றுறாங்க, நான் இவன் பின்னாடி சுற்றுறேன், நான் செட் ஆக மாட்டேன்ட்டு போகிறான், என்ன திமிரு இவனுக்கு அப்படின்னு கோவம் வேறு வருது. உங்களை ஈகோவை டச் பண்ணிட்டார்ல, ஸோ செம கோவம் வருது மேடம்க்கு. ஸோ இப்படி தான் தினமும் நீங்கள் ஹோபி பின்னாடி தெரியாது, அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறது லூசுத்தனமா. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஹோபிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களே பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படி தான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு அவருக்கும் எப்படி சொல்கிறது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா. ஸோ அவருக்கு வந்துட்டு நீங்கள் அப்பாவித்தனமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உங்களை அவர் கொஞ்சம் சைட் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்குன்னு அதெல்லாம் வந்துட்டு நல்லா தெரியல, நீங்கள் தான் வந்துட்டு ஹோபி பின்னாடியே தெரியுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தெரியுவீங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு வீக் ஆஃப், அதாவது காலேஜில் லீவ் விடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் வீக் ஆஃபில் வந்துட்டு வெளில போயிருக்கீங்க உங்கள் ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. ஸோ எல்லாருமே பக்கத்து வீடு தான், எல்லோரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வெளில போயிருக்கீங்க, அவுட்டிங் மாதிரி போயிருக்கீங்க. அப்படி போயிருக்கப்போ ஒரு பிளேஸ் வந்துட்டு செம்மையாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும், பீச் அங்கே இருக்கும், பீச் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு செம்மையாக விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கப்போ பக்கத்தில் வந்துட்டு பயங்கர சவுண்டு, ஒரே பொண்ணுங்களா சவுண்டு. என்னடா நம்ம கற்றதோட அதிகமாக கற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்கும்ல. ஸோ நம்மளை விட யார் அதிகமாக என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அத்தனை பொண்ணுங்க நிற்கிறாங்க, நடுவில் ஏதோ ஒரு பையன் நிற்கிறான். என்னது நடுவில் பையனாக பொண்ணா, சுற்றி சின்ன பொண்ணுங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த பையன் பேச பார்க்கலான்னு பார்க்குறீங்க. ஆனால் அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு அவனை பிடிச்சிட்டு கிள்ளிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்களா, தண்ணியெல்லாம் அவன் மேலே அரைச்சிட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சார் அவளும் பின்னாடியே வந்திருப்பா. எங்கடி தனித்தனியாக பூந்து வந்துடுற, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு இந்த டைம் முடிஞ்சுன்னு போல், எங்கே என்ஜாய் பண்ணுறது வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறா. ஸோ அப்படி இழுக்கிறப்ப நீங்கள் கரெக்டாக திரும்புவீங்க. ஆனால் ஃபேஸ் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாராவும் பார்க்குறா, நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பொண்ணு விலகிருப்பா. விலகினதுக்கப்புறம் பார்த்தா அது ஹோபி. அப்படியே உங்கள் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்பவே லவ் பண்ணியிருந்திருப்பீங்க, ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருப்பீங்க, ரொம்ப அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே மேடம்க்கு செம்ம ஷாக்கு, கண்ணெல்லாம் கலங்குது. அந்த பக்கம் பார்த்தா ஹோபி வந்துட்டு சிரிச்சுட்டு அந்த பொண்ணுங்க ஹோபியை கிள்ளுறது, ஹோபி அந்த பொண்ணுங்களை கிள்றதுமா அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. சாராவுக்கு அதை விட இதாக இருக்குது. அப்போவே நான் சொன்னேன், அப்பாவித்தனமாக மூஞ்சி வச்சுருக்கிறவங்கள நம்ப அதை கேட்டியாடி, அங்கே பாரு அவன் போடுற ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி அவள் வேறு ஏற்றி விடுறா. உங்களுக்கு ஆல்ரெடி கண்ணில் கலங்கி தண்ணி கொட்டுற நிலமையில நிற்கிது. அது கீழே விழுந்துடக்கூடாதே அப்படின்னு மறைச்சிட்டு நிற்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு இங்கே பாரு ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அழுகிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மூக்கை பிடிச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே முழுகிடுறீங்க. முழுகி எந்திரிக்கவும் தண்ணியெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கா. ஸோ அதே இதில் வந்துட்டு அப்படியே கண்ணில் இருக்கிற தண்ணியும் கொட்டிகிட்டு இருக்குது. அவளுக்கு நல்லா தெரியுது நீங்கள் அழுறீங்கன்னு, ஆனாலும் எதுவும் காட்டிக்கல. வாடி, இவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான் சரியா, எனக்கு தெரிஞ்சு நீ தான் அப்பாவியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறா. ஸோ நீங்கள் திரும்பி பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு மனசே ஏற்றுக்கல. இப்போது அந்த அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே சோகமாக போகுது. உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, சாரா எதுவும் அவங்ககிட்ட சொல்லிக்கல. ஸோ இப்படி தான் அந்த டே ஒரு மாதிரி உங்களுக்கு சோகமாக போயிருந்துருக்கும். உங்களுக்கு அப்படியே போயிட்டு அரைஞ்சிடலாமலாம் கோவம் வருது. பட் இருந்தாலுமே சாரா தான் தடுத்துருவா. இங்கே பாரு, அவன் தான் உன்னை பிடிச்ச மாதிரி எதுவும் சொல்லலை, அவன் உனக்கு ஓகேவும் சொல்லலை, ஓகே சொல்லியிருந்தா தான் உன்னை ஏமாத்திருந்தா அர்த்தம், அப்போ தான் நீ போய் கேட்க முடியும். அவன் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அப்புறம் நீ போய் நீயா லவ் பண்ணிவிட்டு நீயா போய் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் அது நம்மளுக்கு எந்த ஆன்சரும் கிடைக்காது சரியா. அவன் சொல்லுவான், நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொன்னான்ல, அப்புறம் எதுக்கு இப்போ வந்து என்கிட்ட கேட்குறேன், நான் உன்னை ஏமாத்துனா அப்படின்னு கேட்பான். அது நமக்கு தான் இன்சல்ட்டாக இருக்கும். வேணாம் வைன் விட்டுரு, இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் அதான் சரின்ட்டு அப்படியே அமைதியாக விட்டுறீங்க. நெக்ஸ்ட் டே காலேஜ் போகிறீங்க. ஸோ காலேஜ் போகிறப்போ வழக்கம் போல்
இன்றைக்கி வந்துட்டு லேட்டாக தான் கிளம்புறீங்க, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ லேட்டாகவே கிளம்பி அப்படியே வந்துட்டு பஸ் எப்பவும் போல் வந்து ஹார்ன் அடிச்சு நிற்குது. இவ்வளோ நாள் பட்டு பட்டுன்னு வந்திருப்பீங்க ஹோபி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது அந்த மூடே இல்லைல்ல. ஸோ வழக்கம் போல் லேட் ஆகுது. சாராவுக்கு புரியுது. சரி ஓகேன்னு எப்போ போல் பஸ் வெயிட் பண்ணுது. வரீங்க, வந்து பஸ்ஸில் ஏறினதுமே அமைதியாக வந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ எல்லோரும் இறங்குனதுக்கப்புறம் தான் இறங்குறீங்க. காலேஜ்லேயும் கூட பொறுமையாக போகிறீங்க. வழக்கம் போல் ஒரு கொடை, அதுவும் நல்லா ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் போவீங்க. பட் இப்போ ஒரு மாதிரி சோகமாக அந்த கொடையெல்லாம் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஹோபி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறீங்க. அவருக்கு நினச்சிருப்பாரு எப்பவும் போல் வந்து உங்கள் கிட்ட, அதாவது நீங்கள் வந்துட்டு ஹோபி கிட்டே பேசுவீங்க, அதாவது பேசுவீங்க. சரி ஓகே மேடம், இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறாங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் கண்ணும் காணாத மாதிரி போயிட்டீங்களா. அவருக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. என்னது இப்படி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அமைதியாக போயிடுறீங்க. ஸோ சாரா தான் அப்படி பின்னாடி முனகிட்டே வரா. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி அப்பா இது மாதிரி முடிஞ்சு வச்சுட்ருக்கான் பாரு. கடவுளே, இந்த மாதிரி பசங்களெல்லாம் நம்பவே கூடாது. சே அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டுருக்கா. ஸோ நீங்கள் அமைதியாக போகிறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு என்னடா போயிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படியே கிளாஸ் பெல் அடிச்சதா. ஸோ அவர் கிளாஸ்க்கு போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு பிரேக் டைமில் ஹோபியோட கிளாஸ்க்கு வருவீங்களா. ஸோ வராளா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டே இருப்பார். பிரேக் டைமே முடிஞ்சிருச்சு. அவரும் பிரேக் கூட போகல. ஸோ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் வரவே இல்லை. என்னாச்சு இன்னைக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு மண்டை மூலம் வேலையே செய்யலை. நீங்கள் பின்னாடியே வரும்போதெல்லாம் அவருக்கு எதுவும் தெரியல. பட் இப்போ ஒரு நாள் வரல, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டீங்க. அவருக்கு அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்கிறாரு, ஏய் என்னடா இன்றைக்கி அவள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் நீ தேடுறியா அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. இல்லை நான் தேடலை, சும்மா எப்பவும் ஒரு வேலையை தொலை பண்ணுவா, இன்றைக்கி திடீர்னு வரலையேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ஸோ மற்ற பசங்கள்லாம், டே ஏதோ உனக்கு ஒருத்தாக்கிற மாதிரி சும்மா ஹேண்டா, உன்னை சுற்றி எத்தனை பொண்ணுங்க வராங்க, நீ என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்பை அப்படியே கொண்டு போ, அப்போ வந்தால் வராட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களை, அதாவது நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்களா ஒரு பையனை, அந்த பையன் அப்படியே ஏற்றி விட்றான். ஸோ ஹோபி இருந்துட்டு அவள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காள்ல, மற்ற பொண்ணுங்கிற மாதிரி இல்லை, அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், எனக்கு என்னவோ தெரியல, அவள் தான் எனக்கு செட் ஆவான்னு தோணுது அப்படின்னு சொல்லவும் அந்த பையன், டேய் அவெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டா, பார்த்தால எனக்கு எப்படி அடி விழுந்துச்சுன்னு, நான் ப்ராப்பராக பிரேக்கப் பண்ணிட்டு போனேன், அதுக்கே அவள் பலான்னு அறிஞ்சிட்டா, நீ எத்தனை பொண்ணுங்க கூட ப்ளே பாய் மாதிரி சுற்றி திரியிற, உன்னை அக்செப்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோபி வந்துட்டு, ஏய் நானடா தப்பாடா பண்ணேன், சும்மா ஃப்ரெண்ட்லியாக எல்லா பொண்ணுங்க கூட பேசுகிறேன், ஹாப்பியாக ஜாலியாக இருக்கேன், சும்மா வெளில போகிறேன் வரேன் அவ்வளோதானே, நான் வேறு என்ன பண்ணேன் அப்படிங்கிறாரு. இது போதாதாடா, இது போதும் அவனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் இங்கே ஹோபிக்கு பக்குன்னு இருக்குது. ஏய் என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அவள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே லன்ச் டைமில் எது பார்க்க வருவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவார். வரல. ஈவினிங் பிரேக் டைம் வரல. சாயந்தரம் கிளம்புறப்போ அப்படியே அவர் வந்து கிளாஸ் விட்டு வெளில வரத்துக்குள்ளே நீங்கள் படப்படப்பான்னு ஓடி போய்ட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த பஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஹோபிக்கு தெரியாது. ஸோ எல்லா பஸ்ஸையும் போய் தேடி பார்க்குறாரு. ஆனால் எந்த பஸ்ஸுங்கிறது அவருக்கு கன்ஃபார்மே பண்ண முடியல. காலேஜில் என்ன கொஞ்சம் நஞ்சு பஸ்ஸாக நிற்கும். ஸோ அவர் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டு தேடுறதுக்குள்ளேயே வந்துட்டு மற்ற பஸ்ஸெல்லாம் கிளம்பிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு எதுவுமே வந்துட்டு ஹோபிக்கு தெரியாது. அவரோட ஃப்ரெண்டை கேட்குறாரு. ஆனால் அவனும் வந்துட்டு அவளாம் செட் ஆக மாட்டாமச்சி, தேவையில்லாமல் ஆசைப்படாத, மேபி இன்றைக்கி ஒன்று பார்க்க வரல, வேணா அவாய்ட் பண்ணுறா, ஸோ உன்னை பற்றி தெரிஞ்சிருச்சோ என்னவோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹோபிக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லவும், ஏண்டா ஒரு பொண்ணு லவ் பண்ணுறானா நம்மளை பற்றி விசாரிக்காமையா இருப்பா, கண்டிப்பாக விசாரிச்சிருப்பா. ஸோ உன்னை பற்றி அரசலாக தெரிய வந்திருக்கும், இது நமக்கு செட் ஆகாதுன்னு விலகிட்டா, அவ்வளோதான். அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் உன்ன மாதிரி பசங்களை கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் நீ பார்க்கறதுக்கு அப்பாவியாக இருக்கிறேன்னு சொன்னான். ஸோ நீ நல்ல பையன் சொன்னால, அதனால தான் லவ் பண்ணியிருக்கா. இப்போ உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஸோ விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறான். அவன் கரெக்டாக இதெல்லாம் பார்த்த மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹோபிக்கு இது எதுவுமே நம்ப முடியல. இல்லை அதெல்லாம் இருக்காது, அவளுக்கு உடம்பு சரியில்லையே என்னப்போம் அப்படின்ட்டு அப்படி நினச்சி பதறாரு. ஸோ இப்படியே தான் அந்த டே போகுது. அடுத்த டே இதே மாதிரி தான் போகுது. ஒரு 1 வீக் இதே மாதிரி இக்னோர் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஹோபி வரத்துக்குள்ளே நீங்கள் காலேஜ் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடிடுறது, இல்லைனா அவர் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் காலேஜ் பஸ்லேயே ஓடி போய் ஏறிக்கிறது. ஸோ அவரும் வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பஸ்ஸாக தேடிட்டு இருக்காரா. ஸோ ஃபைனலாக வந்துட்டு 1 வீக் கழிச்சு கரெக்டாக நீங்கள் போகிறத அவர் பார்த்துருப்பாரு. ஸோ மேடம் மட்டும்தான் நான் ஸ்பெஷலாக கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போவீங்க. ஸோ அந்த அன்றைக்கி கொடை வேறு பிடிச்சிட்டு போகிறீங்களா பார்த்துட்டாரு. பார்த்ததுமே ஓடி வராரு. ஸோ ஓடி வரும்போது கரெக்டாக நீங்கள் பஸ் ஏறிடுறீங்க. பஸ்ஸில்
வந்துட்டு கரெக்டாக போயிடுது, பஸ் எடுத்துடுறாங்க. ஓ, இந்த டிபார்ட்மெண்ட் தானா நீ, இந்த பஸ் தானா அப்படின்ட்டு அப்படியே அவர் உங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக கேதர் பண்ணுறாரு. இப்போது அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் வரீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் காம் ஆகிட்டீங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்ட்டு அதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா ஒன் சைட் தானே. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அது பெருசாக அஃபெக்ட் ஆகலை. பட் லைட்டாக வலிச்சாலும் அது காட்டிக்கல. நீங்கள் அப்படியே தான் அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குறப்போ ஹோபி வெளியே இருந்து அப்படியே கையால் அழகாக கொடுக்குறாரு. நீங்கள் யாராது அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும் ஹோபி அப்படியே செம கோவம் வருது உங்களுக்கு. அப்படியே முறைச்சிட்டே இறங்கி கீழே போகிறீங்க. ஸோ அவர் கைக்கு நீங்கள் கையை கொடுக்கல. அவர் அப்படியே பாவமாக பார்க்குறாரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அப்பாவித்தனமாக மூஞ்சி வச்சு தானே என்னை ஏமாத்துன நீ அப்படின்ட்டு வாயில் முனகிட்டே அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன இங்கே வந்து நின்றுருக்கான் அப்படின்னு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆராக்கல்ல, அவளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அவள் வந்துட்டு என்னது எல்லாம் முடிஞ்சு ஓகேன்னு நினச்சா மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்படி தான் ஹோபி உங்கள் பின்னாடியே வராரு. நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஸோ இப்படி தான் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காரா. ஏன் நில்லு, எங்கே போய் போயிட்டுருக்க, என்னாச்சு உனக்கு, என் மேலே கோவமா, ஏன் நீ 1 வீக் இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் காதுலேயே போட்டுக்கலாம். பர் எப்படி நடிக்கிறான் பாரு, ஐயோ சாமி பச்சை வந்தியே தோத்துறவன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாயில் முனகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ அவருக்கு அது கேட்டுருச்சு. இது பச்சை வந்து மாதிரி நடிக்கிறேனா, ஏய் நில்லு, என்னடி உனக்கு ஆச்சு, நல்லா தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி செம்மையாக முறைச்சிட்டு போகிறீங்க. எதுக்கு இப்படி முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே நின்றுட்டே இருக்காரு. அப்படியே நீங்கள் கிளாஸ்க்கு போயிருப்பீங்களா. ஸோ கிளாஸ் முடியறதுக்கு அதாவது ஒரு இன்டர்வல் பெல் கொடுப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி இன்டர்வல் டைம் வந்துட்டு வருது. ஸோ பெல் அடிக்கிறாங்க. நீங்கள் எஞ்சி வெளில வரதுக்குள்ளே நீங்கள் போய் டான் போய் அங்கே நிற்பீங்களா. அது மாதிரி ஹோபி டான் வந்து உங்கள் கிளாஸ் முன்னாடி நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான், இவனுக்கு என்ன பிரச்சனை, நான் தான் இது வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கல, பொறுக்கி ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு ஹே என்னாச்சு உனக்கு, ஏதாவது பேசு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், நீ யார் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது நீ இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணப்பெல்லாம் நான் உன்னை இக்னோர் பண்ணனே, அதனால் பழி வாங்குறியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்குன்னா செம்ம எரிச்சலாக வருது. நடிக்காதடா அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாரு, நடிக்காத, இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போயிடுறீங்க. ஸோ ஹோபிக்கு மண்டை பிச்சுக்குது. இவளுக்கு என்ன தெரிஞ்சு என்ன நடிக்கிறேங்கிறா, ஒரு வேளை அவன் சொன்ன மாதிரி இவளுக்கு தெரிஞ்சிருச்சா, அதனால தான் அப்படி பேசுகிறாளா, நான் இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நான் ஒழுங்காக இருந்துக்கிறேன், எனக்கு ஒயின் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவரால் உங்ககிட்ட சொல்லவும் முடியல, அதை என்ன ஏதுன்னு வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் முடியல. ஒரு மாதிரி அவருக்கு இப்போ மண்டை குழம்பிட்டுருக்கு. ஸோ அப்படியே தான் ஹோபி வந்துட்டு அப்படி மண்டை பிடிச்சிக்கிட்டு நின்றுருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு இங்கே பாரு, நான் தான் சொன்னால அவளுக்கு தெரிஞ்சிருக்குண்டா, அவள் இந்த மாதிரி சொல்கிறனாலே தெரிஞ்சிருக்கும்ல, ஒன்றா உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்டு சாரி கேட்டு இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்து. இல்லை அப்படின்னா நான் உனக்கும் இது செட் ஆகாது, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டாங்க, நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற டைப்பு, இவ வந்துட்டு இவ கொஞ்சம் வேறு டைப்பு, ஸோ அப்படி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோபி வந்துட்டு இல்லை இவன் சொல்கிறதெல்லாம் சரியில்லை, டே நீ சொன்னல உண்மையை சொல்லி ஒத்துக்க சொல்லி, நான் ஒத்துக்கிறேன், இனிமேல் பண்ண மாட்டேன், நான் அவகிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேச வராரு. ஆனால் நீங்கள் அவரை இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க எல்லா டைமுமே. ஸோ காலேஜ் முடியாமல் ஓடி போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துப்பீங்க. அப்புறம் காலேஜ் வந்து வராமல் இறங்கி ஒரே வட்டமாக ஓடிடுவீங்க. ஸோ இன்டர்வல் பீரியடெல்லாம் வெளியவே வரதில்லை, லஞ்ச் பீரியடில் காணாமல் கண்ணுக்கே தெரியாத மாதிரி தப்பிச்சு ஓடிடுவீங்க. ஸோ இப்படி தான் 1 month போகுது. ஹோபியும் உங்களை பார்க்குறதுக்கு அவரால் முடியல, கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ டிப்ரெஷன் ஆகுது அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ட்ரிக்கெல்லாம் அவருக்கு தெரியுதில்ல. ஸோ எப்படி வெளில போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு. ஸோ அதுக்கு முன்னே அவர் ப்ரிப்பேராக வந்துடுறாரு. ஸோ வந்து உங்கள்கிட்ட பேசுகிறது, உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீங்கள் லவ் பண்ண பையன் இல்லையா. ஸோ அவர் இது மாதிரிலாம் பண்ணவும் உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக உங்களோட ஹார்ட் வந்துட்டு ஃபால் ஆக ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் இவன் நல்ல பையன் கிடையாது அப்படின்னு உங்கள் மூளை அப்படியே உங்களுக்கு அப்படியே செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் ஹார்ட்டு இல்லை திருந்திருப்பானோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்டுக்கும் போகுதா. ஸோ ஹார்ட்டுக்கும் மூளைக்கும் பயங்கர சண்டையாக இருக்குது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேஸ்லாம் வந்துட்டு போகுது. ஹோபி உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபுல் காலேஜுக்குமே அது தெரியுது. ஸோ நீங்கள் வந்துட்டு
உங்களோட அம்மா கிட்ட கேட்குறீங்க. ஏன்னா உங்களோட ஹார்ட்டுக்கும் மூளைக்கும் பயங்கர சண்டையாக இருக்குல்ல. அதனால அம்மா ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கணும்னா மூளை ஒரு பதில் சொல்லுது, அதாவது மூளை ஒரு முடிவு எடுக்குது, ஹார்ட் வேறு முடிவு எடுக்குது. மூளைக்கு வேண்டான்னு நினைக்கிறது, ஹார்ட் வேணும்னு நினைக்கிது. எனக்கு எப்படி எந்த முடிவு கரெக்டுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கிட்டே கேட்குறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களோட அப்பா கேட்டுட்டு இருந்திருப்பார். ஸோ அவர் பேப்பர் படிச்சுட்டே கேட்டுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. ஸோ உங்களோட அம்மா இங்கே பாருவேன், என்றைக்குமே இதையும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களோட ஹார்ட்டு ரொம்ப சாஃப்டானதாக இருக்கும். அதாவது எல்லாத்தோட ஹார்ட்டும் சாஃப்டானதாக இருக்கும். அது வந்துட்டு அந்த ஹார்ட்டுக்கு வலிக்காத ஒரு விஷயத்த மட்டும்தான் எதிர்பார்க்கும். சரியா? அது கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கும். கொஞ்சம் செல்ஃபிஷ் மாதிரி. ஆனால் மூளை அப்படி கிடையாது. உனக்கு இப்போதைக்கு வலி இருந்தாலுமே ஃப்யூச்சரில் நீ நல்லா இருப்ப. ஸோ உன்னோட ஃப்யூச்சரை தான் மூளை பார்க்கும். ஸோ உன்னோட மூளை சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதை கரெக்டாக தோணுது. ஏன்னா உங்களோட மூளை கரெக்டாக தான் சொல்லுது, ஆனால் உங்களோட ஹார்ட்டு தான் உங்களுக்கு இம்சை பண்ணிகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ உடனே உங்கள் டேடி வந்துட்டு, என்ன சொல்கிற நீ, மூளை வந்துட்டு சொல்கிறத விட ஹார்ட் சொல்கிறத கேளு, அதுதான் எப்போவுமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஒன்று சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போ மறுபடியும் பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்குது. இப்போ யார் சொல்கிறத கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஸோ உங்களோட டேடி உங்களுக்கு கூப்பிட்டு கரைச்சிட்டு, இங்கே பாருவேன், எப்பயுமே வந்துட்டு ஹார்ட் சொல்கிறத நம்ம கேட்கணும். மூளை வந்துட்டு நமக்கு கெட்டதாக எதையுமே கொடுக்காது. அது நல்லபடியாக தான் யோசிக்கும், அது ப்ராக்டிக்கலாக யோசிக்கும். ஆனால் ஹார்ட் வந்துட்டு என்றைக்குமே முடியாத ஒரு விஷயத்த கூட முடிகிற மாதிரி மாற்றும். பாசிபிளே இல்லைன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த கூட பாசிபிளாக மாற்றும். ஸோ அந்த வந்துட்டு ஹார்ட் எப்பவுமே நமக்கு லவ்வை தான் கொடுக்கும். உனக்கு இந்த ஏஜில் இந்த மாதிரி டவுட் வருது, எனக்கு என்னென்னு புரியுது. பட் எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு யாராவது பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது விஷயமா இருந்தாலும் சரி, உன்னோட ஹார்ட் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே குழம்பி போய் காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ அப்பா சொன்னதும் மைண்டுக்குள்ளே ஓடுது, அம்மா சொன்னதும் மைண்டுக்குள்ளே ஓடுது. இந்த பக்கம் உங்களோட வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு செம்ம சண்டை. அவளுக்கு எதுவும் இந்த மாதிரிலாம் சொல்லி அனுப்புகிற, சின்ன பொண்ணு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் சொல்லி ஏதாவது லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்படி உங்கள் அம்மா போய் திட்டிட்டு இருக்காங்க அப்பாவை. ஸோ அம்மாவுக்கு அப்பாவுக்கு செம்ம சண்டை. ஸோ அப்படியே இந்த பக்கம் காலேஜில் நீங்கள் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் கிளாஸ்க்கே போகலை, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மரத்தடியில் பெஞ்சில் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஹோபி உங்களை கிளாஸ் ஃபுல்லாக தேடிட்டு வந்திருப்பாரு, எங்கேயுமே காணோம். அப்படி தேடிட்டு வரும்போது அந்த மேலே அந்த பால்கனி மாதிரி இருக்குள்ள. ஸோ அங்கே நின்று பார்க்குறாரு, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் அந்த மரத்துக்கடியே உட்காந்துருக்கீங்க. அவருக்கு உங்களை பார்த்தது செம்ம ஸ்மைல் தான். அப்படியே ஒரு பிரைட் ஸ்மைலோட அழகாக உங்ககிட்ட ஓடி வராரு. ஸோ வந்து அமைதியாக உட்காடுறாரு. நீங்கள் எப்போவுமே அவருக்கு வந்தாவே எழுந்திரிச்சு ஓடிடுவீங்க, இல்லைன்னா கோமா திட்டிகிட்டு போயிடுவீங்க. பட் இன்றைக்கி எதுவுமே பண்ணலை. என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. உங்கள் ஹார்ட் இங்கேயே உட்காருங்குது, உங்கள் மூளை எஞ்சி போங்குது. ஒரு மாதிரி உங்களுக்கு செம்ம டென்ஷனில் இருக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு, எங்கெங்கெல்லாம் தேடுறது ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட எதுவுமே பேசல, ஜஸ்ட்டு பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக பார்க்கவும் ஹோபி வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அது வந்து அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எதுவுமே சொல்ல, தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லிடாதடா, ஏற்கனவே நானே பைத்தியம் பிடிக்க மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஹோபி வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிடலாம், நம்ம இனிமேல் வந்துட்டு ஒழுங்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் தான் வந்திருப்பார். அதை சொல்ல தான் டெய்லியும் உங்களை ஃபாலோ பண்ணுவார். நீங்கள் பேசவே விட மாட்டீங்க. இன்றைக்கி ஏதோ என்னைக்கு இல்லாததுனால அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அவர் இப்போயே பேசிட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வாயில திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த பக்கத்தில் இன்னொரு பொண்ணு அதை பார்த்துட்றா. ஹோபி வந்துட்டு என்றைக்கு நீங்கள் ஹோபி அவாய்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்து ஹோபி மற்ற பொண்ணு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே தெரியறாரா. ஸோ அவர் பேசிகிட்டு இருக்கிற நிறைய பேர் கூட பேசிகிட்டு இருப்பார்ல, ஸோ சும்மா மாதிரி சுற்றிட்டு இருப்பார்ல, அதில் ஒரு பொண்ணுக்கு ஹோபி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் வந்துட்டு அவரை ரொம்ப லவ் பண்ணுறாளா. அந்த பொண்ணுக்கு இப்போ ரொம்பவே அது ஹர்ட்டாக இருக்குது. அவளுக்காக என்னை விட்டுட்டு போயிட்ட நீ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கோவம். இந்த பக்கம் ஹோபி உங்ககிட்ட எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறேன், இக்னோர் பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியலை. பட் நீயே தான் ஃபஸ்ட்டு வந்த, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், பின்னாடியே சுற்றினேன், இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். நிஜமாவே நான் உன்னை இக்னோர்லாம் பண்ணலை, ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். ஆனால் நீ பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. எல்லா பொண்ணுங்களுக்கும் மத்தியில் நீ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச. ஸோ நான் உனக்கு ஃபாலோ ஆகிட்டேன் அப்போவே. பட் இது மாதிரி நான் உடனே சொன்னேன் அப்படின்னா நீ அகைன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதனால எதுவுமே சொல்லலை. ஸோ நீ பண்ணுற விஷயத்த நான் ரசிச்சுட்டு மட்டும் இருந்தேன். ஆனால்
உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நீ ஏன் என் மேலே கோவமாக இருக்கன்னு தெரியல. நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எல்லா பொண்ணும் கூட, பட் நான் எந்த தப்பு பண்ணலை, ஜஸ்ட் பேசுகிறது, சும்மா விளையாடுறது, இந்த மாதிரி இவ்வளோ தான். நான் எல்லா பொண்ணும் கூட கேஷுவலாக இருப்பேன். தட் மீன்ஸ் தப்பாக கிடையாது. நான் ப்ராமிஸாக வேறு எந்த தப்பு நான் பண்ணதில்லை. நான் ஜஸ்ட்டு எல்லாத்துக்கூடையும் கொஞ்சம் நல்லா பேசுவேன். அதனால பசங்களாம் சும்மா ப்ளே பாய் அப்படிங்கிற மாதிரி பட்டம் கட்டி விட்டுட்டானுங்க. அது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ஓ, கன்னத்தை கிள்ளிட்டு அத்தனை பொண்ணுங்க அது தண்ணிக்குள்ளே நின்றுட்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் அவங்க ஒன்றை கிள்றதும் நீ அவங்கள கிள்றதும் இதெல்லாம் விளாட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஹோபிக்கு இப்போ பக்குன்னு ஆகுது. எதை பார்த்துருக்கா பார்த்தியா, போயும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வேர்த்து கொட்டுது. ஏன்னா அன்றைக்கே தான் அந்த மாதிரி சும்மா விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது ஏதோ சும்மா டேர் மாதிரி கொடுத்து விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்தளவுக்கு போயிருக்காது, சும்மா பேசுகிறதோட நின்று இருக்கும். ஸோ அன்றைக்கி மட்டும் டேர் மாதிரி கொடுத்து எல்லா பொண்ணுங்களுக்கும் நடுவில் நிற்க வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. போய் எப்படி சிக்கியிருக்கு பார்த்தியாடா அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ளே ஓடுது. ஸோ அப்படியே அவர் ஒரு மாதிரி திக்கி ஓயன், நீ நம்புவியா இல்லையான்னு தெரியல, நான் உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லணும்னு சொல்கிறப்பவே உனக்கு புரியலையா என்னோட மனசு. அந்த அன்னைக்கு ஒரு டேர், அப்போ எல்லோரும் சும்மா விளையாடிட்டு தான் இருந்தோம், சும்மா சாப்பிட தான் போனோம். பசங்களும் அந்த பக்கம் வெளியே நின்றுருந்தாங்க. அவனுங்க எல்லாம் ஒரு டேர் கொடுத்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் அது ஏதோ இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் சொல்லி அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. அவங்க சொல்லணுங்காட்டிக்கும் அதை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி நான் யாரையும் தொட்டது கூட இல்லை அப்படிங்கிறாரு. நான் எப்படி நம்பிட்டு, அவ்வளோ சிரிப்பு, அப்படி சிரிச்சுட்டு எல்லாத்தையும் கிள்ளிட்டு இருந்தேன், அவங்கெல்லாம் ஒன்று கிள்ளிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஜலஸில் கேட்குறீங்க. ஸோ ஹோபின்னுட்டு அதை நீ எப்போ பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் பார்த்தனே, நானும் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏன் ப்ளீஸ், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விட்டுறேன், அதை நான் வேணே பண்ணலை. இனிமேல் சத்தியமாக எந்த பொண்ணுக்கிட்டையும் சும்மா கூட பேச மாட்டேன், ஃப்ரெண்டாக கூட பேச மாட்டேன். நீ மட்டும்தான் எனக்கு, நீ அவ்வளோதான். நீ யார் கூட வேணால் பேச, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் யார் கூடயும் பேச மாட்டேன், நான் கூட மட்டும்தான் பேசுவேன். நான் எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே யாரும் வேணாம் அப்படின்லாம் சொல்லி அந்தளவுக்கு இறங்கிட்டாரு. உங்கள் மூளை இவனை நம்பாத ஒயன், இவனை நம்பாத அப்படிங்குது. உங்கள் காட்டு எல்லா உண்மையும் சொல்கிறானே, அப்போ இவன் நல்ல பையன் தானே அப்படிங்குது. கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க. உங்களோட அப்பா சொன்ன மாதிரி ஏன்னா அவர் அந்தளவுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி பேசுகிறாரா. ஸோ அப்பா சொன்னதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஹார்ட்டு சொல்கிற பேச்சை கேட்குறேன் அப்படின்ட்டு, நிஜமாக ஒன்று நம்பலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஹோபிக்கு இந்த வார்த்தையே பெரிய ரிலீஃபாக இருக்குது. ப்ளீஸ் சத்தியமாக நம்பு, ப்ராமிஸாக நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரா. லைட்டாக இப்போ தான் உங்கள் பேஸில் சிரிப்பு வருது. ஸோ நீங்கள் லைட்டாக சிரிக்கவும் ஹோபிக்கு இப்போ தான் உயிரே வருது. அப்போது உனக்கு ஓகேவா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஐ லவ் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த யூ சொல்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்திருப்பாள். அவள் ஓடி ஹோபியை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறா. பேபி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறா. ஸோ உங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படியே வைட் ஆகுது. எங்கள் ஹோபிக்கு அப்படியே செம ஷாக்காக இருக்குது. இவ எங்கடா எங்கே அப்படின்னு அவளை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுறாரு. என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு. அவள் என்ன புதுசாக பண்ணுற மாதிரி இப்படி கோப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. எது புதுசாக பண்ணுற மாதிரியா அப்படின்னு ஹோபி பார்க்க, நீங்கள் அப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கானா, தொட்டது கூட இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உங்கள் மூளை சொல்லுது, அப்போவே சொன்ன கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ட் ரொம்ப வழியில் கஷ்டப்படுது. இப்போது ஹோபி ஒயின் ப்ளீஸ் அவளை நம்பாத, நான் சத்தியமாக இது மேலே பண்ணதே இல்லை, அவள் வேணும் ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடியும் பிரச்சனை, ஏன்டி இப்படி பண்ணுற, அவளை சமாதானப்படுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நாங்கள் லவ் பண்ணுறோம், தயவு செஞ்சு இங்கே இது போயிடு, பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லவ் பண்ணுறீங்களா, நம்ம தானே லவ் பண்ணிட்டுருந்தோம், புதுசாக நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு அவள் பேசுகிறா. ஸோ இதை கேட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க கோவமா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி அந்த பொண்ணு காரணத்தில் பலானூர் அரை. இல்லை உனக்கு அறிவு இருக்கா, என்னடி நினச்சிட்ருக்க, நான் எப்போயாவது உங்ககிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கேனா, ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் பேசுகிறேன் அவ்வளோதானே, அதுக்கு எதுக்கு இந்தளவுக்கு எனக்கு ப்ளே பாய்னு பட்டம் கட்டி லைஃபே ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க, உன்னை நல்லா ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன், ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் கோச்சிட்டு போயிட்டீங்க. ஆனால் அவள் ஹோபியை விட மாட்டேங்கிறா. ஸோ அதனால் அவருக்கும் பேசிகிட்ருக்காரு. அவள் ஆஹா அதுவா, நீ என் கூட நல்லா பேசுவியான், அப்புறம் புதுசாக ஒருத்தி உங்ககிட்ட வந்ததும் எங்களெல்லாம் கழட்டி விட்டு போயிடுவியா, என்ன எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா, இங்கே பாரு
இது மட்டும் இல்லை, இன்னும் நான் என்ன வேணால் அவகிட்ட சொல்லுவேன். கண்டிப்பாக அவளை மாதிரி பொண்ணெல்லாம் உன்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க, சரியா? நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு திமிரா வேற பேசுகிறா. ஸோ ஹோபிக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. பலார்னு ஒரு அரை கொடுத்துட்டு வயன்ட்டு உங்கள் பின்னாடி ஓடி வராரு. ஸோ நீங்கள் என் மூஞ்சிலும் முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் போகுது. டெய்லி ஹோபி வந்து உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு உங்கள் கிளாஸ் முன்னாடியே வெயிட் பண்ணுவார். நீங்கள் அவரை பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க. அவரும் வெயிட் பண்ணி பார்ப்பாரு. உங்ககிட்ட பேச வந்தால் கோச்சிட்டு போயிடுறீங்க. ஸோ சாராவும் இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கா. அவள் வந்துட்டு ஒரு 1 வீக் ஆகிருக்கும். என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து எல்லாமே சொல்கிறீங்க. அவள் இந்த மாதிரி பண்ணிட்டாடி, இவனை மறுபடியும் ஏமாத்தணும்னு பார்க்குறாண்டி அப்படின்னு சொல்லவும், உனக்கு ஹோபி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையை சொல்லு, உன்னோட ஹார்ட்டு தொட்டு சொல்ல, உனக்கு ஹோபி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லவும், பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அழுதுட்டே. சரி ஓகே, உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அன்றைக்கி நீ கோச்சிட்டு போனல, அந்த அன்றைக்கி நான் பார்த்தேன். நான் அங்கே தான் இருந்தேன். நீ கூட ஐ லவ் சொல்லியிருந்தேன், யூ கூட சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே இந்த விஷயம்லாம் நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அன்றைக்கி நடந்து எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கா. அந்த பொண்ணு வேணும்னே தாண்டி அப்படி பண்ணியிருக்கா. ஹோபிக்கிட்ட இந்த மாதிரி அவள் பேசினா. இதெல்லாம் நான் ரெக்கார்டே பண்ணி வச்சுருக்கேங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டுறா. இதை ஏன்டி இவ்வளோ நாள் கழிச்சு காட்டுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், இல்லை அந்த டைமே உனக்கு காட்டியிருந்தாலும் அது வந்து உனக்கு சரிப்பட்டு வராது. இப்போ தான் நீ கொஞ்சம் காமாக இருக்க, அதனால தான் கொஞ்சம் நாள் போட்டுன்னு விட்டேன். போய் நீ ஹோபிக்கிட்ட பேசு. எல்லா பொண்ணும் கூட பேசுறதால எல்லோரும் தப்பானவங்களாக இருக்க மாட்டாங்கள்ல, அவர் ப்ளே பாயும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ சாராவே இப்படி சொன்னதுக்கப்புறமா இப்போ தான் உங்களுக்கு ரிலீஃப் ஆகுது. ஸோ ஃபைனலி வந்துட்டு நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிக்கிட்ட பேசலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் எப்படி பேசுகிறது, உங்களுக்கு வேறு கில்ட்டியாக இருக்குது. ஆனால் ஹோபி வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பேசலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவருங்கிட்ட வந்து, வயன் ப்ளீஸ் நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கேளு, இன்றைக்காச்சும் பொறுமையாக கேளு, என் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எங்கே இன்றைக்கும் பேசாமல் போயிடுவீங்களோன்னு. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்ல, எப்போ ஃபாஸ்ட்டாக நடந்து போவீங்க அதே மாதிரி தான் நடந்து போகிறீங்க. ஸோ ஹோபி அப்படியே பாவமாக நின்று உங்களே பார்த்துட்ருக்காரு, மறுபடியும் போயிட்டாலே அப்படின்னு. ஸோ திரும்பி பார்க்குறீங்க, அப்படியே அவரும் நின்று உங்களே பார்த்துட்ருக்காரு. போனால் பின்னாடி வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிங்கிறாரு. போனால் பின்னாடி வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரே ஓட்டமாக ஓடி வராரு. நீங்கள் அப்படியே கோச்சிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கீங்க. அவருங்க பின்னாடியே நீ எங்கே போகிற அப்படின்ட்டு ஓடி வராரு. அவருக்கு ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு ஒன்றுமே புரியலை, பட் இருந்தாலும் பண்ணுறாரு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஹோபியோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு எப்படி இருந்தவனே எப்படி பண்ணிட்டா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் போய்ட்டு அதே இடத்துல உட்காந்துக்கிறீங்க. ஐயோ மறுபடியும் இதே இடமா அப்படிங்கிற மாதிரி ஹோபி பயந்துட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஐ லவ் யூ ஹோபி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிங்கிறாரு. ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓயன் அப்படின்னு சொல்லவும், எதுவும் பேசாத, அன்றைக்கி நடந்தது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இப்போ தான் தெரியும், சாரி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துனதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என் மேலே தானே தப்பு, நீ ஏன் சாரி கேட்குற அப்படின்னு சொல்கிறாரு. தப்பு உன் மேலே இல்லை, என் மேலே இல்லை, அவன் மேலே தானே. இனிமேல் யார் எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், சரியா? அதே சமயம் நீயும் வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது, எனக்கு ரொம்ப கோவம் வருது, பேச தப்பு இல்லை, ஆனால் நோ டச் ஓகேவா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டே, நான் நோ டாக்கில் இருக்கேன், நீ நோ டச் வரைக்கும் போட்டேன், நான் யார்ட்டையும் பேசக்கூட மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் நம்ம யதார்த்தமாக பேசுகிறது நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்து முடியுதுன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. ஸோ எல்லோரும் நல்லவங்க கிடையாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஹோபியை ஹக் பண்ணிக்கிறீங்க, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு. ஸோ ஹோபியும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ 2 பேரும் லவ் யூன்னு சொல்லிட்டு லவ்வை ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஓகே டியர். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்து ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் இந்த ஒன் ஷார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ராகவி டியர், ஹோபி பாவோட ஒன் ஷார்ட் உங்களுக்கு ஓகேவா, பிடிச்சிருக்கா? அண்ட் சீனியரே ஹாப்பி பர்த்டே, மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, லவ் யூ சராங்கே. ஓகே டியர். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் நெக்ஸ்ட் டைம் ஹோபி பார்க்கு ஒன் ஷாட் போடுவேன், சரியா? ஏன்னா யாருக்கா நீங்கள் பார்க்குறீங்களா, பிடிச்சிருக்கா, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு. ஓகே, இன்கேஸ் பிடிக்கலன்னா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? சரி ஓகே. ஸோ சட்டா.